ஆறாவது அஷ்டபதி ஸ்ரீராதையின் பூர்வ சுகானுபவம். கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி கிருஷ்ணஸ்வரூப மாதுரியத்தில் திளைத்த ராதை தனது பூர்வ சுகானுபவத்தை சகியிடம் கூறுவதன் பொதுவான கருத்து இந்த அஷ்டபதியில் விவரிக்கப்படுகின்றது. தனது சுகானுபவத்தை சகியிடம் கூறுகின்ற ராதையின் சொற்களின் கருத்து ஆழமானது, பெரியோர்களே விளக்கத்தக்கது. ஜீவ பிரம்ம ஐக்கிய சுகம் குறிப்பிடப்படுகிற இதில் பகவானுடன் ஒன்றுபட்டு இரண்டற்ற ஏக்க நிலையை அடைந்த ஜீவனுக்கு இரட்டைகள் இல்லை. நான் நீ என்ற பேதமும் இல்லை. பரமாத்ம ஸ்வரூபத்துடன் இணைந்து பேரின்பம் பெற்றுவிட்ட ஜீவனுக்கு இவ்வுலக நினைவு, உலக ஆசைகள் என்பதும் இருப்பதில்லை. நான் என்பதே அழிந்துவிட்ட பிறகு மற்ற நினைவுகளுக்கு இடம் ஏது என்பதே ராதையின் சொற்குறிப்பு. பிரபஞ்சத்தில் சிருஷ்டி பொருட்கள் எல்லாவற்றிலும் ஊடுருவி பரவியுள்ள பிரம்மத்தை கண்டு மகிழ்ந்து அதன் மகிமையை உணர்ந்து அழகை ரசித்து ஆனந்தப்படுகின்ற ஜீவன் பகவானுடைய திவ்ய லீலைகளை கேட்டு மனத்தால் ரசித்து அனுபவித்து அவனை அடைய ஆசைப்பட்டு நாடி ஓடி அலைந்து அடைந்து தன்னை இழந்து, அதாவது தன்மய சுக நிலை பெற்று பேரின்பத்திலே திளைப்பதே ராதையின் அனுபவம். காம்போதி ராகத்திலே அமைந்த இந்த ஆறாவது அஷ்டபதியை அனுபவிப்போம் வாருங்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. கணயதி குணக்ராமம் பிராமம் பிரமாதவிநேகதே வகதி ச பரிதோஷம் தோஷம் விமுஞ்சதி தூரதக யுவதி சுவன கிருஷ்ணே கிருஷ்ணே விகாரிணி மாம் வினா புனரபி மனோவாமி காமம் கரோதி கரோமி கிம் நிபுத நிகுஞ்ச கிருகம் கதயா நிசிரகசி நிலீய வசந்தம் நிபுத நிகுஞ்ச கிருகம் கதயா நிபுத நிகுஞ்ச கிருகம் கதயா நிசிரகசி நிலீய வசந்தம் சகித விலோகித சகல திசா ரதிரபச வசேன ஹசந்தம் சகித விலோகித சகல திசா ரதிரபச வசேன ஹசந்தம் கிருஷ்ண சகியே கேசி மத்தனம் உதாரம் ரமயமயா சக மதன மனோரத பாவிதயா சவிகாரம் கிருஷ்ண சகிஹே கேசி மதனம் உதாரம் பிரதம சமாகம லதிதயா சதுபாது சதை அனுகூலம் பிரதம சமாகம
लज्जितया पटुचाटु शतैः अनुकूलम् मृदो मधुरस्मित वाचितया शिथिलीकृत जगनदुकूलम् कृष्ण सखिये केसी मतनम् उदारम् किसलय चयन निवेशितया चिरमुरसि ममैव शयानम् कृतपरिरम्पण चुम्बनया परिरम्य कृतादर पानम् कृष्ण सखिये केशी मदनम् उदारम् अलसनिमीलित लोचनया पुलकावलिललित कपोलम् पुलकावलि ललित कपोलम् श्रमजल सकल कलेमनया वरमदन मतात् अतिलोलम् कृष्ण सखिहे केशी मदनम् उदारम् कोकिल कलरव कूजितया जित मनसि जतन्त्र विचारम् श्रत कुसुमाकुल कुन्तलया नगलिखित गलस्तन बाणम् कृष्ण सखिये केशी मदनम् उदारम् चरणरणितमणि नूपुरया परिपूरित सुरत वितानम् मुकर विशृङ्खल मेखलया सकचक्रगचुम्बन दानम् कृष्ण सखिये केशी मदनम् उदारम् रतिसुख समय रसालसया दर मुकुलित नयन सरोजम् नेसह निपतित तनुदया मधुसूदनम् उदित मनोजम् कृष्ण सखिये केशी मदनम् उदारम् श्री जयदेव बणितम् इतम् उदि आदिशय श्री जयदेव बणितम् इतम् अतिशय मातुरिपुनिधुवन शीलम् श्री जयदेव बणितमितमतिशय मातुरिपुनिधुवन शीलम् सुगमुत्कण्ठित राधिकया कथितं वितनोदु सलीलम् कृष्ण सखिये
केसि मदनम् उदारम् रमय मया सह मदन मनोरथ भावितया सविकारम् कृष्ण सखिः केसि मदनम् उदारम् हस्तस्रस्तविलासवंशम् अनुजृम्बूवल्ली मद्वल्लभी दृगन्धवीक्षितम् अधिस्वेदाद्रगण्डस्तनम् मामुद्वीक्ष्य विलक्षितस्मितसुधा मुक्ताननं कानने गोविन्दं व्रजसुन्दरी गणवृतं पश्यामि गृह्यामि च दुरालोकस्तोगस्तबक नवकाशोकलतिकां विलासकासारोपवन पवनोऽयं व्यतयति अभिभ्राम्य भृङ्गीरनितनमणि न मुकुल प्रसूतिश्रुतानां सखी शिखरिणीयं सुखयति साकूतस्मितमाकुलाकुलगलदं दम्बिल्लम् उल्लासित भ्रूवल्लिकम् अलीकदर्शितभुजा मूलात दृष्टस्तनम् गोपीनां नृपदं निरीक्ष्य गमिताकाङ्क्ष चिरं चिन्तयन् अन्तर्मुक्तमनोगरं हरतु वः क्लेशं नव केशवः इति श्रीगीतगोविन्दे शृङ्गारमगाकाव्ये श्रीकृष्णदास जयदेव कृतौ अक्लेशकेशवो नाम द्वितीयः सर्गः।